சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள் 4/3/2024 திங்கள் கிழமை. நவமி திதி 2:47 இரவு வரை பின் தசமி திதி. கேட்டை நட்சத்திரம் 11:26 பகல் வரை பின் மூலம் நட்சத்திரம். வஜ்ரம் நாமயோகம் 13:44 நாளிகை வரை பின் சித்தி நாமயோகம். தைத்துல கரணம் 23 நாளிகை வரை பின் கரசை கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூலம் கிழக்கு 8 நாளிகை. பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து பிற்பகல் 12:27 முதல் 2:27 வரை. இரவு 6:27 முதல் 9:27 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு. இன்று பகல் 11:26க்கு விருச்சக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறார். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு இன்று காலை 11:26 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. அதன் பின் நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று 2-7 கூடிய சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். 8ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் காலை 11:26க்கு மேல் 9ஆம் பாவத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். 11ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் 6ஆம் பாவத்தில் கேதுவும் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு நிலையை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்கள் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழிலில் போட்டியாளர்களை வெற்றி கொண்டு சாதனை புரிவீர்கள். வெளியூர் வெளிநாடுகளில் இருப்போருக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. இருப்பினும் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறந்த நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள்: சுக்கிரன் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 687, 283, 65, 38. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்று காலை 11:26க்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதுவரை உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடைபெறும்.
ரிஷபராசிக்கு காலை 11:26 வரை 7ஆம் பாவத்தில் சந்திரனும் 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் சூரியன் சனியும் 11ஆம் பாவத்தில் புதன் ராகுவும் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன உதவி கிட்டும். திருமண வயதுடையவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். முற்பகலுக்குள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். முற்பகல் 11:26க்குள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக நல்ல முடிவுகளை எடுக்கலாம். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பூர்வீகம் மற்றும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 9, 81. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்று காலை 11:26 வரை 6ஆம் பாவத்தில் சந்திரனும் அதன் பின் 7ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 10ஆம் பாவத்தில் புதன் ராகு, 11ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுபகாரிய விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படும். தெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சுக்கிரன், புதன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 6, 87, 5, 41, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்தில் காலை 11:26க்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 9ஆம் பாவத்தில் புதன் ராகு, 10ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில்
சிறப்பான வளர்ச்சியை பெறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். எதிர்பார்த்த பணியாளர்கள் அமைவார்கள். தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 5, 41, 7, 97. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு இன்று காலை 11:26 வரை 4ஆம் பாவத்தில் சந்திரனும் அதன் பின் 5ஆம் பாவத்துக்கும் சந்திரன் பெயர்ச்சி ஆகிறார். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன், சனி, 8ஆம் பாவத்தில் புதன், ராகு, 9ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களின் நலனுக்கான செலவுகளை செய்யலாம். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களது மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரய செலவுகள் இருக்கிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். அதிக அலைச்சல் மற்றும் மனச்சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உத்தியோக விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், புதன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 5, 95, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேதுவும் 3ஆம் பாவத்தில் காலை 11:26 வரை சந்திரனும் அதன் பின் 4ஆம் பாவத்திற்கு சந்திரன் பெயர்ச்சி ஆகிறார். 5ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாயும், 6ஆம் பாவத்தில் சூரியன், சனியும், 7ஆம் பாவத்தில் புதன், ராகுவும், 8ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். காலை 11:26 வரை 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும். அதன் பின் 4ஆம் பாவத்தில் சந்திரன் பெயர்ச்சி ஆகிறார். போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். காலை 11:26 வரை உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். 11:26க்கு மேல் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1-2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பிற்பகலில் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 687 164. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு காலை 11:26 வரை 2ஆம் பாவத்தில் சந்திரனும் அதன்பின் 3ஆம் பாவத்திற்கு சந்திரனும் பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 6ஆம் பாவத்தில் புதன் ராகு, 7ஆம் பாவத்தில் குருவும் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்ப உறவினர்களுக்குள் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணமானவர்கள் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ஏற்றுமதி தொழில்துறையினர் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் சந்திரன் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 687 283 541 95. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு காலை 11:26 வரை ராசியில் சந்திரனும் அதன்பின் 2ஆம் பாவத்தில் சந்திரனும் பெயர்ச்சி ஆகிறார். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 5ஆம் பாவத்தில் புதன் ராகு, 6ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் கேதுவும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். காலை 11:26 வரை அதிக அலைச்சல், டென்ஷன், மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அதன்பின் உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது உத்தியோகத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பிற்பகலுக்கு மேல் சந்திரன் பயிற்சி ஆகிய பிறகு உங்களது தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சுக்கிரன், கேது, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 283, 687, 797, 164. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு காலை 11:26 வரை 12ஆம் பாவத்தில் சந்திரனும் அதன் பின் ராசியில் சந்திரனும் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன், சனி, 4ஆம் பாவத்தில் புதன், ராகு, 5ஆம் பாவத்தில் குரு, 10ஆம் பாவத்தில் கேதுவும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். அதிக அலைச்சல், விரயம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். இருப்பினும் பிற்பகலில் ராசிக்கு வரும் சந்திரனை குரு பார்வை செய்வதால் உங்களது பிரச்சனைகள் ஓரளவு குறையும். பிற்பகலில் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம் தொழிலில் முக்கிய முடிவுகளை பிற்பகல் 11:26க்கு மேல் எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பிற்பகலுக்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பூர்வீகம் புத்திரர் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், புதன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 687, 541, 164. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு காலை 11:26 வரை சந்திரன் 11ஆம் பாவத்தில் இருந்து நன்மைகளை வழங்குகிறார். அதன் பின் 12ஆம் பாவமான விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ராசியில் சுக்கிரன், செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் சூரியன், சனியும், 3ஆம் பாவத்தில் புதன், ராகுவும், 4ஆம் பாவத்தில் குருவும், 9ஆம் பாவத்தில் கேதுவும் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். முற்பகலில் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஏற்ற நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள். உங்களது புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழில் ஸ்தாபனங்களில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். காலை 11:26 வரை சந்திரன் நன்மை செய்யும் நிலையில் உள்ளார்.
திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள். காலை 11:26க்கு மேல் விரயங்களையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக விளங்குகிறார். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. காலை 11:26 வரை சிறப்பான பலன்களை ஏற்படக்கூடிய ஒரு நாள். காலை 11:26க்கு மேல் அதிக அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2-83, 6-87. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு இன்று சந்திரன் 10ஆம் பாவத்திலும் அதன் பின் 11ஆம் பாவத்திலும் நன்மை செய்யும் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய். ராசியில் சூரியன், சனி. 2ஆம் பாவத்தில் புதன், ராகு. 3ஆம் பாவத்தில் குரு. 8ஆம் பாவத்தில் கேதுவும் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பொருளாதார பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்பத்தில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சிறந்த நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2-83, 6-87, 5-41, 95. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கிழக்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு காலை 11:26க்கு மேல் சந்திரன் 10ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 11ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய். 12ஆம் பாவத்தில் சூரியன், சனி. ராசியில் புதன், ராகு. 2ஆம் பாவத்தில் குரு. 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது தொழில் துறைகளில் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இடம் மாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில் தாபனங்களில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 283, 687. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.